எக் பாஸ்தா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் வந்து நான் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தா போட்டுக்குங்க. பாஸ்தா நல்லா ஸ்ப்ரிங் ஷேப் மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதை போட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா பாயில் பண்ணி நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே வானலில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி 2 முட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். முட்டை போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் சால்ட்டு போட்டு நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம், கேபேஜ், பீன்ஸ் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மேகி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் மற்றும் பாஸ்தா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கெச்சப் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கோம்ல அதையும் எடுத்து இது கூட போட்டுட்டு பாஸ்தா வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எக் பாஸ்தா ரெடி. எப்படி இருக்குன்றத ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.